விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்த மற்றும் ரணிலுடன் இணையும் சஜித் வெளியான செய்தி. ஸ்ரீலங்கா ராணுவத்தை காட்டிக் கொடுக்க முயலும் அனுர, அஜித் பி பெரேரா குற்றச்சாட்டு. களியாட்ட விடுதி மோதல், 2 விசாரணை குழுக்கள் நியமனம். வாக்குச்சீட்டுகள் அச்சிடும் பணிகள் ஆரம்பம். செலவு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கோரும் பெஃப்ரல். தென்னக்கோனுக்கு விசேட சலுகை, சிறையில் சுகபோகம். இலங்கையில் திறக்கப்பட்ட முதல் விந்தணு வங்கி, குழந்தையின்மை பிரச்சினைக்கு தீர்வு. கனடாவில் நாடாளுமன்ற தேர்தல், மக்கள் சிறந்த தீர்மானம் மேற்கொள்வார்கள் என்கிறார் பிரதமர். இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் இணைய உள்ளதாக பத்திரிகைகளில் வெளியான செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். குறித்த செய்தி போலியானது எனவும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு யாருடனும் சேர வேண்டிய தேவையில்லை எனவும் அவர் கூறினார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட வேட்பாளர்களுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி பெரும் வெற்றி அடைவதை தடுக்க பங்குரோத்து அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து பொய்யான செய்திகளை பரப்பி வருகின்றன. கடந்த அரசாங்கம் செய்ததையே மீண்டும் செய்வது முறைமை மாற்றமல்ல. மக்களை ஏமாற்ற ஐக்கிய மக்கள் சக்தி அச்சப்படுகிறது. பொய்யை நம்ப வைப்பதற்கும் மக்களை அரசியல் ரீதியாக ஏமாற்றுவதற்கும் நாம் பயப்படுகிறோம். ஐக்கிய மக்கள் சக்தியானது முடிவுகளை எடுக்கும் விடயத்தில் சரியான முடிவுகளையே எடுத்து வருகிறது. இன்று அரசாங்கமானது பல்வேறு தலைப்புச் செய்திகளை தூக்கி பிடித்துக் கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தி பல்வேறு கட்சிகளுடன் கூட்டுச்சேர முயற்சிக்கிறது என போலியான செய்திகளை கட்டமைத்து வருகிறது. ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் அத்தகையதொரு தீர்மானத்துக்கு வராது. நாம் இவர்களோடு இணையோம். ஐக்கிய மக்கள் சக்தி முதன்முறையாக உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவதனாலேயே இவ்வாறான செய்திகளை வெளியிடுகிறார்கள். தமிழீழ விடுதலை புலிகளுக்கான அல் ஜசீராவின் நிகழ்ச்சி நேரலுக்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சர்வதேசத்தின் மத்தியில் ஸ்ரீலங்கா ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினரை காட்டிக் கொடுக்க முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா குற்றம் சாட்டினார். கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நாம் சாதாரணமாக கருதவில்லை, சவாலாகவே கருதுகிறோம். எனவே கடந்த தேர்தல்களை விட எவ்வாறு இம்முறை தேர்தலில் வாக்குகளை அதிகரித்துக் கொள்வது என்பது குறித்து அவதானம் செலுத்தியுள்ளோம். ஜனாதிபதி தேர்தலில் நாம் கொழும்பில் வெற்றி பெற்றோம். எனினும் பொது தேர்தலில் தோல்வியடைந்தோம். எனவேதான் இந்த தேர்தல் நமக்கு சவாலானது என்பதை உணர்ந்து கொண்டுள்ளோம். எனினும் தற்போது தேர்தல் நிறைவடைந்து 6 மாதங்கள் கடந்துள்ளன. அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமையால் மக்களின் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த சவாலை எம்மால் வெற்றி கொள்ள முடியும் என்று நம்புகிறோம். வைத்தியர் ருவைஸ் அனீபா தலைமையில் சிறந்த குழுவொன்றை கொழும்பில் களமிறக்கியிருக்கிறோம். ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கிய போது கொழும்பில் அதிகளவான வாக்குகளை பெற்றார். பொது தேர்தலில் அவருடைய ஆதரவாளர்கள் வாக்களிப்பை புறக்கணித்தனர். எனவே இம்முறை தேர்தலில் அந்த வாக்குகளை எவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பக்கம் ஈர்ப்பது என்பது குறித்து அவதானம் செலுத்தியிருக்கிறோம். ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாவட்டத்துக்கான பட்டியல் நமக்கு எந்த வகையிலும் சவாலானது அல்ல. அவ்வாறன்றி ஐக்கிய தேசிய கட்சியினர் தெரிவு செய்யப்பட்டால் அவர்களுடன் இணைந்து செயற்படுவார்கள். எனவே ஐக்கிய தேசிய கட்சி தனித்து களமிறங்குவதால் எமக்கு எவ்வித சிக்கலும் இல்லை. தற்போது அரசாங்கத்துக்கு மக்கள் செல்வாக்கு குறைவடைந்து செல்கிறது. எனவேதான் அது முழுமையாக வீழ்ச்சியடைய முன்னர் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதில் அரசாங்கம் மும்முரமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு வீட்டிலிருந்து கொண்டுவரப்படும் உணவை உட்கொள்ள ஸ்ரீலங்கா சிறைச்சாலைகள் திணைக்களம் அனுமதி வழங்கியுள்ளது. 2023ஆம் ஆண்டு வெலிகமவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோன் நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் பல்லேகலையில் உள்ள தும்பர சிறைச்சாலையில் அவர் அடைக்கப்பட்டுள்ளார். தேசபந்து தென்னக்கோனை ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு கடந்த 20ஆம் தேதி மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது.
இந்த நிலையில் அவர் விடுத்த கோரிக்கையினை பரிசீலித்ததன் பின்னர் வீட்டில் இருந்து கொண்டு வரப்படும் உணவினை உட்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்ற அவருடைய கோரிக்கையை கருத்தில் கொண்டு தேசப்பந்து தென்னக்கோன் சிறைச்சாலைக்குள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை செய்தி தொடர்பாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு யூனியன் பிளேஸ் பார்க் வீதியில் உள்ள ஒரு இரவு விடுதியில் ஏற்பட்ட மோதலுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்ய 2 விசாரணை குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகனான ஜோசித ராஜபக்ஷவும் அவரது மனைவியும் வந்திருந்த குழுவினரும் இந்த மோதலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. களியாட்டு நிகழ்வில் கலந்து கொண்ட இவர்களில் ஒருவரின் கையில் அணிந்திருந்த ஆபரணம் ஒன்று தொடர்பாக இடம்பெற்ற வாக்குவாதத்தின் பொழுது பாதுகாப்பு அதிகாரியை தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. களியாட்டு நிலைய முகாமையாளர் காவல் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டிற்கு இணங்க சந்தேக நபர்கள் தேடப்பட்டு வருகின்றனர். எவ்வாறாயினும் சம்பவம் இடம்பெற்ற போது யோசிதவும் அவருடைய மனைவியும் அவ்விடத்தில் இருந்து சென்று விட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதலில் ஒரு பாதுகாப்பு காவலர் காயமடைந்துள்ள நிலையில் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் பலரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்த காவல்துறையினர் சந்தேக நபர்கள் தெஹிவளை, அதிடிய மற்றும் திம்பிரிகஸ்யாய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் தற்போது அந்த பகுதிகளை விட்டு வெளியேறிவிட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகள் அச்சிடும் பணிகள் ஆரம்பமாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கடந்த 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரை 25 மாவட்டங்களிலும் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார். 336 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மொத்தம் 2900 குழுக்கள் வேட்புமனுக்களை சமர்ப்பித்துள்ளதுடன் 425 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் மாவட்ட செயலகங்களில் இருந்து பெறப்படும் வரிசையில் வாக்குச்சீட்டுகள் தொடர்பான விவரங்கள் அச்சகத்திற்கு அனுப்பப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்னர் தேர்தல் தொடர்பான செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க தவறுபவர்கள் 3 வருடங்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை இழக்க நேரிடும் என பெப்ரல் அமைப்பு அறிவித்துள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் நடைபெற்ற சந்திப்பின் பின்னர் பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராய்ச்சி இதனை தெரிவித்தார். இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 80,000க்கும் அதிகமானோர் போட்டியிடுகின்றனர். குறித்த வேட்பு மனுக்களில் எவரேனும் தங்களுடைய தேர்தல் செலவு அறிக்கையை உரிய தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்க தவறும் பட்சத்தில் 3 ஆண்டுகளுக்கு வாக்களிப்பதற்கான மற்றும் தேர்தலில் போட்டியிடுவதற்கான உரிமையை இழக்க நேரிடும் என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன கெட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். அத்துடன் 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் எனவும், எனவே செலவு அறிக்கை தொடர்பில் மிகுந்த கவனம் செலுத்துமாறும் சகல வேட்பாளர்களையும் பெப்ரல் அமைப்பு கோருவதாக அவர் தெரிவித்தார். மேலும் அண்மையில் நடைபெற்ற எல்பிட்டிய பிரதேச சபை தேர்தலில் போட்டியிட்ட 150க்கும் அதிகமான வேட்பாளர்கள் உரிய தேதிக்கு முன்னதாக தங்களுடைய செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க தவறியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெறும் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களுடன் இணைந்து சபைகளை நிறுவவுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சவாலானதாக அமைந்தாலும் அந்த சவாலை நிச்சயம் வெற்றி கொள்வோம் என கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்தார். அல் ஜசீரா செய்தி சேவை தமிழீழ விடுதலை புலிகளுக்காக ஸ்ரீலங்கா ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படைகளை குற்றவாளிகளாக சர்வதேசத்துக்கு காண்பிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இலக்கு வைத்துள்ளது. அவ்வாறான அல் ஜசீராவின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமையவே இந்த அரசாங்கம் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. 30 ஆண்டுகளாகியும் கவனத்தில் கொள்ளாமல் இருந்து பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை கண்களில் கண்ணீர் மல்க அரசாங்கம் நாடாளுமன்றில் சமர்ப்பித்துள்ளது. அதனை கேட்டு சபாநாயகரும் கண்ணீர் வடிக்கிறார். தமது தலைவர் ரோஹண விஜயவீரவை கொலை செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று ஜேவிபி கூறவில்லை. காலத்துக்கு தேவையற்ற ஆனால் எதிர்காலத்துக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடியவற்றையே தற்போதைய அரசாங்கம் செய்து வருகிறது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கு சாதகமாக செயற்பட்டு இந்த நாட்டின் ராணுவ வீரர்களையும் போரில் உயிர் தியாகம் செய்த பாதுகாப்பு படையினரையும் சர்வதேசத்தின் மத்தியில் காட்டிக் கொடுப்பதற்கான செயற்பாடுகளே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 1971ஆம் ஆண்டு நாடளாவிய ரீதியில் உள்ள காவல் நிலையங்கள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு யுத்தத்துக்கு வழியமைத்தது ஜேவிபி
JVPA ரோஹண விஜயவீர தலைமையிலான JVP ஜனநாயக ரீதியிலன்றி அராஜகமாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு நாட்டில் வன்முறைகளை தூண்டியது. அவ்வாறானவர்கள்தான் இன்று பட்டலந்த அறிக்கைக்காக முதலை கண்ணீர் வடிக்கின்றனர். இலங்கையில் முதல் விந்தணு வங்கி கொழும்பில் உள்ள காசல் மகப்பேற்று மருத்துவமனையில் நிறுவப்பட்டதாக மருத்துவமனையின் இயக்குனர் வைத்தியர் அஜித் தண்டநாராயணா தெரிவித்தார். விந்தணு வங்கி மூலம் குழந்தை பேறு இல்லாத பெண்கள் குழந்தைகளை பெறுவதற்கு தேவையான விந்தணுவை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அதை மிகவும் ரகசியமாகவும் தனியுரிமையை பாதுகாக்கும் வகையிலும் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் காசல் மகப்பேற்று மருத்துவமனையின் இயக்குனர் வைத்தியர் அஜித் தண்டநாராயண தெரிவித்துள்ளார். குழந்தையின்மையால் பாதிக்கப்பட்டுள்ள தம்பதிகளுக்கு தீர்வு வழங்கும் நோக்கில் விந்தணு வங்கி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விந்தணுவை தானம் செய்யும் திறன் கொண்டவர்கள் அதற்காக ஒரு சில சோதனைகளை மட்டுமே எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். விந்தணுவை யார் பெற்றார்கள், யார் கொடுத்தார்கள் என்பதை யாரும் அறிய வாய்ப்பில்லை என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் காரைநகர் வீதியில் இரு தனியார் பேருந்துகள் போட்டி போட்டு ஓடிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதனால் வீதியில் சென்ற பொதுமக்கள் மற்றும் பேருந்தில் பயணித்தவர்கள் மரண பயம் அடைந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. கீரிமலையில் இருந்து யாழ்நகர் நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் காரைநகரில் இருந்து யாழ்நகர் நோக்கி சென்ற தனியார் பேருந்துமே இவ்வாறு போட்டி போட்டு ஓடியுள்ளன. மானிப்பாய் கட்டுடை பகுதியில் ஆரம்பித்த போட்டி 6 கால் மடம் வரை தொடர்ந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. இதில் கீரிமலை யாழ்ப்பாணம் தனியார் பேருந்து சாரதி சமிக்சை விளக்கினை உரிய முறையில் ஒளிரவிட்டு பேருந்துகளை செலுத்திய போதும் காரைநகர் யாழ் பேருந்து சாரதி சமிக்சை விளக்கினை உரிய முறையில் ஒளிரவிடாமல் தாறுமாறாக பேருந்தை செலுத்தியதாக கூறப்படுகிறது. கீரிமலை பேருந்தினை முந்துவதற்கு பலமுறை முயற்சித்த காரைநகர் பேருந்து சாரதி 6 கால் மடத்திற்கு பின்பு மெதுவாக சென்றதாக கூறப்படுகின்றது. இதனால் பலரை தனியார் பேருந்துகள் ஏற்றாமல் சென்றதையும் அவதானிக்க முடிந்தது. யாழ்ப்பாணம் நகரப்பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்ட காவல்துறை புலனாய்வு பிரிவினர் மற்றும் யாழ்ப்பாணம் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் இணைந்து கைது நடவடிக்கையை முன்னெடுத்தனர். கைதான 22 மற்றும் 23 வயதான இளைஞர்களிடமிருந்து 805 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் மீட்கப்பட்டது. 2 நபர்களையும் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தமிழக சட்டசபையில் இன்று முதல் துறை வாரியாக மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறவுள்ளது. தமிழக சட்டசபையில் கடந்த 14ஆம் தேதி வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்பட்ட மறுநாள் வேளாண் வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்பட்டு விவாதங்கள் நடைபெற்றன. இந்த விவாதத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தனர். இந்த நிலையில் இன்று துறை வாரியாக மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறவுள்ளது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று தங்கள் தொகுதி சார்ந்த வளர்ச்சிப் பணிகளுக்கு நிதி ஒதுக்கவும் புதிய திட்டங்கள் கொண்டுவரவும் வலியுறுத்தி பேசவுள்ளனர். அவற்றுக்கு அமைச்சர்கள் பதிலளித்து புதிய அறிவிப்புகளை வெளியிடவுள்ளனர். அதன்படி மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் முதல் நாளான இன்று நீர்வளத்துறை இயற்கை வளங்கள் துறை மீதான விவாதம் நடக்கவுள்ளது. இன்றைய கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசிய பின்னர் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பதிலுரை வழங்கி துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளை வெளியிடவுள்ளார். அமெரிக்காவின் மற்றொரு மாகாணமாக கனடாவை இணைக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்து வரும் நிலையில் கனேடிய நாடாளுமன்றத்தை கலைத்து ஏப்ரல் 28ஆம் தேதி தேர்தலை நடத்தவுள்ளதாக கனடாவின் புதிய பிரதமர் மார்க் கார்னி அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் மார்க் கார்னி கனேடிய பிரதமராக பதவியேற்றுள்ள நிலையில் லிபரல் கட்சிக்கான செல்வாக்கு உயர்ந்து வருகிறது. நாடாளுமன்ற தேர்தல் முன்கூட்டியே நடத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ள நிலையில் ஏப்ரல் 28ஆம் தேதி தேர்தலை நடத்தவுள்ளதாக கனடாவின் புதிய பிரதமர் மார்க் கார்னி அறிவித்துள்ளார். கடைசியாக நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளில் எதிர்க்கட்சியான பழமைவாத கட்சியை விட ஆளும் லிபரல் கட்சிக்கு மக்கள் ஆதரவு அதிகமாக உள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் புதிய நடுத்தர வர்க்க வரி குறைப்பு கனடா மக்கள் தாங்கள் ஊதியத்தில் அதிகமானவற்றை சேமித்து வைக்கவும் ட்ரம்பின் வரி விதிப்புகளை எதிர்கொள்ள வலுவான கனடாவை உருவாக்கவும் உதவும் என கனடிய பிரதமர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் ஈட்டுபவர்கள் அதிக பயனடைவார்கள் என்றும் G7 அமைப்பில் வலுவான பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் வரி விதிப்புகளை சமாளிக்கும் வகையில் நமது நாட்டை யார் வழிநடத்த வேண்டும் என்பது குறித்தும் கனடா மக்கள் முடிவு செய்வார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மஹிந்த மற்றும் ரணிலுடன் இணையும் சஜித் வெளியான செய்தி. ஸ்ரீலங்கா ராணுவத்தை காட்டிக் கொடுக்க முயலும் அனுர அஜித் பி பெரேரா குற்றச்சாட்டு.
களியாட்ட விடுதி மோதல் 2 விசாரணை குழுக்கள் நியமனம். வாக்குச்சீட்டுகள் அச்சிடும் பணிகள் ஆரம்பம். செலவு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கோரும் பெஃப்ரல். தென்னக்கோனுக்கு விசேட சலுகை, சிறையில் சுகபோகம். இலங்கையில் திறக்கப்பட்ட முதல் விண்கண்ணு வங்கி, குழந்தையின்மை பிரச்சினைக்கு தீர்வு. கனடாவில் நாடாளுமன்ற தேர்தல், மக்கள் சிறந்த தீர்மானம் மேற்கொள்வார்கள் என்கிறார் பிரதமர். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.